மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள், அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. ஐயா சொல்லக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வாரம் எப்படின்னா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கரெக்டாக வாரம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்து நிறைய பேர் பயன்பட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. ஸோ ஐயா சொல்லக்கூடிய அந்த பரிகாரம்லாம் பார்த்து நான் செஞ்சு கோவிலுக்கு போய் வழிபட்டு அது நமக்கு ரொம்ப அப்ளிகபிளாக வாழ்க்கையில் நடைமுறைக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, இந்த ஜூலை மாதத்துக்கு 12 ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எடுக்கிறது தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் மெட்ரோபிக் நேயர்களும் பக்தி தமிழ் நேரில் கோரான குறையரசுக்கும் இன்னைக்காக சார் என்ன சொல்கிறார் பார்ப்போம். சார், நம்ம ராசி பலனுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு சார். நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக அந்த பரிகாரம் மேட்ச் ஆகுது. எனக்கு அப்படியே 70 to 80% நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ எல்லாரும் அதை பார்த்து அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார். இந்த 12 ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? சிம்மராசி, அதுவும் பூர நட்சத்திரம், மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் மூணுமே நல்லா இருக்குது. எல்லாமே 10ஆம் வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். செலவுகள் அதிகரித்தாலும் வருமானங்கள் பெற்றுகிறார். வருமானம் பெருகிடும். பலவிதமான வழிகள் கிடைக்கும். பலவிதமான பணங்கள் அவங்களை போட்டு எடுப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்ட பணங்கள் வந்துடும். பழைய இடங்கள் வாங்க வேண்டியது போட்ட பணங்கள் அவங்க ஒத்துக்கின பழைய இடத்த கொடுப்பாங்க, செயல் பண்ணுவாங்க. அதில் வெற்றி கிடைக்கும். அரசியல் ஒரு மேன்மை கிடைக்கும். எல்லாமே எதிர்பார்க்காத பெரிய தொகைகள் வீட்டுக்கு சேரும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இடங்கள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதுக்கான அக்ரிமெண்ட் போட்டு செயல் பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு பலன்கள் ஏற்படக்கூடியது இருக்கும். அதே நேரத்தில் இவங்களோட இந்த சளி சம்மந்தப்பட்டது, இடுப்பு, கால், அதில் சம்மந்தப்பட்ட இடத்துல சில வலிகள் வரலாம். சின்ன பிரச்சனைகள் வரும். தூக்கம் இருக்காது, லேட்டாக படுப்பாங்க, லேட்டாக எழுந்துப்பாங்க, சின்ன குழப்பங்கள் வரலாம். மற்றபடி அந்த பிரச்சனை. ஆனால் ஜென்மத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கான். இந்த செவ்வாயினால பிரச்சனை வராது. ஏன்னா சுக்கிரனும் பார்க்குறான், குருவும் வழி பார்க்குறார். அதனால் என்ன ஒரு குழப்பங்கள் வந்தோம் சமாதான நிலைமைக்கு போய் அதுக்கான வெற்றியை தாங்கவே பெரிய வெற்றி இன்னொரு 10 நாளில் காத்திருக்கு. இந்த 10 நாளில் பெரிய வெற்றிகள், வழிகள், அவங்களோட செயல்கள் எல்லா திறனுக்கும் ஒரு நல்ல ஒரு வழிகள் வந்துடும். பலனும் கிடைச்சிடும். போகிற இடங்கள் வரும். வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும். பயணங்கள் மூலிமா சில கோயில் போவீங்க. அந்த கோயிலில் நல்ல ஒரு ஆன்மீக வழிகள், செயல்கள் ஏற்படும். ஆன்மீக வழியாகவும் செயல்கள் பேசக்கூடிய தன்மைகள் ஏற்படும். நல்ல ஒரு வளர்ச்சி, உள்ளுறுப்புகள், ஆர்கன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கக்கூடியதெல்லாம் சில பிரச்சனைகள் நல்ல இயக்கத்துக்கு வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். காரணம் 10ஆம் இடத்துல சுக்கிரன் தான் வலு கொடுத்துருவோம், செயல் பண்ணுவான். அது இல்லாமல் இவங்களுக்கு ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு குழப்பங்கள் ஏற்பட இருந்தாலும் அந்த குழப்பமே நல்ல குழப்பமாக ஏற்படுத்தி நல்லா அந்த அளவுக்கு வழி வருது. அம்மன் மாரியம்மனை போய் பார்க்கறது நல்லது. அது இல்லாமல் சிவ வழிபாடு அவங்களுக்கு வழி பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் அமாவாசைனா அங்காள பரமேஸ்வரி, இல்லைன்னா எதிரிகள் வழிகள் பயம் இருந்தால் இந்த அங்காள பரமேஸ்வரி பார்க்குறப்போ அவங்களோட பிரச்சனை நம்ம விடுபட்டுடலாம் அப்படின்றத சொல்லலாம்.